அது காலையில 11 மணி. மிகப்பெரிய ஒரு வங்கி. அந்த வங்கியில ஒரு பெரியவர் வந்து நுழையிறாரு. அவர் பேரு ஹர்பால் சிங். ஹர்பால் சிங் ஒரு தடியை வந்து வச்சிருக்காரு. ஒரு வேஸ்ட் கட்டிட்டு சாதாரண ஒரு கதை சட்டை வந்து அணிஞ்சிட்டு அந்த பேங்க் உள்ள நுழையிறாரு. எல்லோருடைய பார்வையும் அந்த வயசான ஒரு பக்கம் தான் திரும்புது. ஒரு கையில ஒரு தடி வந்திருக்கு, இன்னொரு கையில ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று எடுத்து வராரு. ஒரு கவுண்டர் நோக்கி போறாரு. அந்த கவுண்டர் வாடிக்கையாளர்களுக்கான. ஒரு பெண் உதவி செய்யறதுக்கு அங்க அமர்ந்திருக்காங்க. சங்கீதா என்ற பெயருடைய அந்த பெண் அமர்ந்திருக்கிறத பாக்குறாரு. அந்த இடத்தை நோக்கி அவர் போறாரு. வங்கியில வேலை செய்யறவங்களும் அனைத்து மக்களும் ஹர்பால் சிங்கை பாக்குறாங்க. அவர் நேரா சங்கீதாவிடம் சென்ற பிறகு பணிவோடு, மேடம், என்னுடைய வங்கி கணக்கு சரியா செயல்படல, இது என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் கையில உள்ள உரைய சங்கீதாவிடம் தரப்போறாரு. ஆனா சங்கீதா, ஒரு நிமிடம் இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாபா, நீங்க தவறான வங்கிக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் கணக்கு இந்த வங்கியில இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹர்பால் சிங்கோ பணிவா, மகளே, ஒரு முறை நீங்க இதை செக் பண்ணுங்க, நீங்க இதை பாருங்கன்னு சொல்றாரு. இதை கொஞ்சம் சரி பாருங்க, ஒருவேளை இது என்னுடைய வங்கி கணக்காக கூட இருக்கலாம்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் அந்த உரையை கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் அமருங்க, நான் கூப்பிடும் போது வாங்கன்னு சொல்றாங்க. இதன் பிறகு ஹர்பால் சிங் ஒரு சேர்ல ஓய்வு எடுக்கிறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மீண்டும் அந்த பெண்ணிடம், உங்களுக்கு நேரம் இல்லைனா மேனேஜர் கூப்பிடுங்க, நான் பேசுறேன்னு சொல்றாங்க. உடனே அந்த பெண்ணும் போன் எடுக்கிறாங்க. சில நம்பரை டயல் பண்ணி மேனேஜர்கிட்ட யாரோ ஒரு பெரியவர் உங்களை சந்திக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. மேனேஜரும் அங்க வராரு. மேனேஜர் வந்து அந்த பெரியவரை பாக்குறாரு. பெரியவரை பார்த்துட்டு சங்கீதாவிடம் கேட்கிறாரு, ஏதாவது தவறா வந்துட்டாரா, மாறி வந்துட்டாரா அப்படின்னு வேடிக்கை பேசுறாரு. இது அந்த பெரியவர் காதலையும் எழுது. பிறகு சங்கீதாவும், சார், இது எனக்கு தெரியும், ஆனாலும் அந்த பெரியவர் உங்களை பார்க்கணும் ரொம்ப பிடியாதமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேனேஜர், அவரை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, கொஞ்ச நேரம் இப்படி உட்கார வை, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்துட்டு அவர் போயிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு சங்கீதா அந்த பெரியவரிடம் வந்துட்டு, ஐயா, இங்க உட்காராதீங்க, நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க, அந்த பக்கமா உட்காருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு மேனேஜர் உங்களை கூப்பிடுவாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே போல அங்க காத்திருக்கும் அறையில அவர் வந்து வெயிட் பண்ண சொல்றாங்க. எல்லோரும் காத்திருக்கிற அந்த இடத்துல வந்து இவரும் காத்திருக்காரு. இவர் அமர்ந்த பிறகு அங்க உள்ள மக்கள் எல்லாமே இந்த ஹர்பால் சிங்கை வந்து மேலே கீழே பாக்குறாங்க. மற்றவங்க எல்லாருமே கோட் சூட் அணிஞ்சு நல்ல பெரிய பணக்காரங்களா வந்திருக்காங்க. முக்கியமா அந்த பேங்க் எல்லாருமே பணக்காரங்களுக்குள்ளான அந்த பேங்க் தான். அந்த பேங்க்ல எல்லாருக்கும் கணக்கு இருக்கு, அக்கௌண்ட் இருக்காது. ஏன்னா அங்க வந்து பணக்காரர்கள் மட்டுமே அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அப்படியான ஒரு பேங்க்ல எப்படி இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து வந்திருக்காரு அப்படின்னு எல்லாருமே ஏற இறங்க பாக்குறாங்க. எல்லாருமே கோட் சூட் அணிஞ்சு, பூட்ஸ் அணிஞ்சு எல்லாருமே ரொம்ப டீசென்டா வந்திருக்காங்க. அதே நேரத்துல ஹர்பால் சிங் ரொம்ப எளிமையா இருக்காரு. சாதாரண ஆடையை உடுத்திட்டு வந்து வந்திருக்காரு. பணக்காரர்கள் மட்டும் தான் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றதால இவருக்கு கண்டிப்பா வந்து இருக்காது அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. எல்லாருமே பணக்காரங்களா உட்கார்ந்ததால இவர் மட்டும் ஏழ்மையா வந்திருக்காரு. கண்டிப்பா இவருக்கு இந்த வங்கியில அக்கௌண்ட் இருக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா அனைவருடைய பார்வையும் இவர் மேல விழுது. சில பேர் இந்த மாதிரி பேசுறாங்க. எல்லா வார்த்தைகளும் அவர் காதுக்கு வந்து விழுது. அதே நேரம் வங்கிக்குள்ள இருக்கும் மற்றொரு நபர் அங்குள்ள சில பதிவுகளை எழுதிட்டு இருக்காரு. பவன் என்ற பேர்ல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பவன் அங்கிருந்து வெளில வராரு. அப்படி வெளில வந்து பார்க்கும்போது எல்லாருமே பெரியவரை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா அவர் பார்க்கும்போது சில பேர் அவரை பிச்சைக்காரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. சில பேர் அவருக்கு இந்த வங்கியில அக்கௌண்ட் இருக்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏன் இப்படிப்பட்ட நபரை உள்ளே அனுமதிச்சாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. இது எல்லாமே பவனுக்கு கேக்குது. பவன் நேரா அந்த பெரியவரிடம் வந்துட்டு, பாபா, ஏன் இங்க அமர்ந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. இங்க ஏன் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேலை இருக்குங்க அப்படின்னு கேக்குறாரு. இதை கண்டு முதியவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆனா அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அவரு சொல்றாரு, நான் மேனேஜர் பக்கத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், மேனேஜர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சந்திக்கிறேன் சொல்லிருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு, பரவாயில்ல பாபா, நீ கொஞ்ச நேரம் இங்கே அமர்ந்திருக்கேன், உடனே மேனேஜர் பார்த்து நான் என்னன்னு பேசிட்டு வரேன்ட்டு அவர் புறப்படுறாரு. பவன் நேரா மேனேஜர் போறாரு. மேனேஜர் போயிட்டு ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஏதோ அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்றாரு. நீங்க வந்து வெயிட் பண்ண சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மேனேஜர், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு நீ வேலை சொல்ல வேண்டியது இல்ல, நான் சொல்லிருக்கேன், அவரே வந்து வெயிட் பண்ணிட்டு அவர் காத்திருந்து அது வந்து போகட்டும், அது யாரோ பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்றாரு. பிறகு 1 மணி நேரம் காத்திருக்காரு அந்த பெரியவர். 1 மணி நேரம் பால் சிங் காத்திருக்காரு. அதுக்கு பிறகு அவரே வந்து பொறுமை தாங்க முடியாம ஏந்திருக்காரு. அந்த முதியவர் அந்த மேனேஜர் ரூமுக்கு போறாரு. இதை பார்த்துட்டு உடனடியாக மேனேஜர் அந்த ரூம் விட்டு வெளில வராரு. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அவரு, என்னுடைய வங்கி கணக்கு சரியா செயல்படல, அது என்னன்னு பார்க்கணும்னு சொல்றாரு. பிறகு அந்த கவரை அந்த பேங்க் மேனேஜரிடம் தராரு. தந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை காணோம், 2வது பரிவர்த்தனை எதுவும் நடக்கல அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. நீங்க உடனே பார்த்து என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அந்த மேனேஜர், வங்கி கணக்குல பணம் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னும், மேலும் நீண்ட நாள் நீங்க பணம் வச்சிருக்காமலே இருக்கலாம், அதுக்காக தான் நீங்க போட்ட பிறகு பணம் காணாம போயிருக்கும் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறாரு. அதுக்கு அந்த பெரியவர், மகனே, நீங்க ஒரு முறை இதை சரி பாருங்க அப்படின்னும், அதுக்கு பிறகு ஏதாவது நல்லது சொல்லுங்க அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. அதுக்கு அந்த மேனேஜர் சிரிச்சுக்கிட்டு, நான் பல வருஷமா இந்த வங்கியில் வேலை செய்யறேன், மக்களுடைய முகத்தை பார்த்தோம் நான் சொல்லிடுவோம் அப்படின்னும், யார் யாரு எவ்வளவு பணம் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னும், எனக்கு எல்லாமே தெரியும், அதனால இங்கிருந்து நீ வந்து உடனே கிளம்பிடு, எல்லா வாடிக்கையாளர்களும் உன்னையே பார்த்துருக்காங்க அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. அதுக்கு அந்த பெரியவர், சரி மகனே, இந்த உரை இங்கே இருக்கட்டும், இது கவனமா எடுத்து என்ன சரி பார்த்து என்னிடம் சொல்லு அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதனால வெளியே வரும்போது இதை சரி பார்த்து சொல்லுங்க, அப்படின்னா ஏதாவது பெருசா வந்து இருந்ததுன்னா நம்ம பெருசா பாதிக்கப்படுவோம் அப்படின்னும் அவர் சொல்றாரு. உடனடியாக ஹர்பால் சிங்கும் வெளியே போறாரு. பிறகு அங்கிருந்த ஒரு வங்கி ஊழியர் அந்த கவர் எடுத்து உடனடியாக போய் செக் பண்றாங்க. பல விதமான அதிர்ச்சியான தகவல்லாம் வெளில வருது. அவருக்கு ஏற்கனவே அவரோட வங்கி கணக்கு இருக்குது. ஆனா வங்கி கணக்கு இருக்குன்னா அப்படின்னா அவரு வங்கியோட உரிமையாளர், இவரு தான் இந்த வங்கியை தொடங்கியது அப்படின்னு பல அதிர்ச்சியான தகவலும் வெளில வருது. முக்கியமா அவருக்கு 60% ஷேர் இன்னும் அந்த வங்கியில இருக்கு. மற்றது எல்லாமே இவரே வந்து 40% ஷேரை பிரிச்சு
பிரிச்சு கொடுத்திருக்காரு. அவ்வளவு பெரிய ஆளு இவ்வளவு சாதாரணமா வந்திருக்காருன்ட்டு உட்காந்து செக் பண்ணவருக்கு வேர்த்துருச்சு. இதை பாக்குறவரு பயங்கர ஒரு ஆச்சரியப்படுறாரு. மேலும் மேலும் பல விவரங்கள் படிக்கிறாரு. அவரு முழுமையா இந்த வங்கியோட உரிமையாளர் அப்படின்னு தெரிய வருது. இது அனைத்தையும் பாக்குறது பவன் தான். இப்ப பவன் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதை ஒரு கவர்ல வச்சுட்டு திரும்பவும் மேனேஜர் போறாரு. அப்ப மேனேஜர் போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர்கிட்ட அவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு பணம் வந்து போட்டா எவ்வளவு வந்து லோன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி லோன் வந்து பேசிட்டு இருக்காரு. இப்ப நேரம் மேனேஜர் வரா. மேனேஜர் நீ ஏன் இங்க வந்து அப்படின்னு அவர் விரட்டி பேசுறாரு. இப்ப பவன் அந்த மேனேஜரிடம் இப்ப அந்த வயசானவர் வந்துட்டு போனார்ல, அவருடைய அக்கௌண்ட் விவரம்லாம் வந்திருக்கு, அது ஒரு முறை பாருங்க அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. ஆனாலும் மேனேஜரோ இதெல்லாம் பாக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, அந்த மாதிரி ஆளுங்க அக்கௌண்ட் நான் பார்க்க விரும்பல அப்படின்னும் அவர் சொல்றாரு. மேலும் பவன் அந்த ஜெராக்ஸை அவர் மேஜர் மீது வைக்கிறாரு. அந்த அறிக்கையை திரும்ப பவனிடமே அந்த மேனேஜர் கொடுத்துறாரு. பவன் அந்த அறிக்கையை எடுத்துட்டு போயிட்டு திரும்ப அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப மாலை 5 மணி ஆகுது. எல்லோரும் அமைதியா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப அதே ஒரு வயதானவர் உள்ள வராரு. ஆனா அவர் வரும்போது கோட் சூட் போட்டிருக்காரு, கையில அவர் தடி வச்சிருக்காரு, அதே போல பாக்கிறதுக்கு டிப் டாப்பா இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, காலைல வந்துட்டு அவர் வெளில போனார்ல அதே ஹர்பல் சிங் தான். ஹர்பல் சிங் நேரா வந்து உள்ளார வராரு. எல்லோரும் எந்திரிச்சு மரியாதை செலுத்துறாங்க. அவர் கூட 4-5 காவலர்களும் வராங்க. இப்ப எல்லோருடைய பார்வையும் எல்லோருடைய கவனமும் அவர் மீது போகுது. மேனேஜர் கூப்பிடுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. உடனடியா மேனேஜரையும் அழைச்சு வராங்க. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அருந்து போறாரு. அப்பதான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் காலையில வந்துட்டு போனேன் இல்லையா, அது நான் தான். காலையில நான் செஞ்சது சகிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நீ பெண்ண அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. அதே போல நீங்க தண்டனை எதிர்கொள்ள தயாரா இருக்கணும்னு சொல்றாரு. மேனேஜருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே மேனேஜரும் வருத்தப்படுறாரு. அதுக்கு பிறகு மேனேஜர் நினைக்கிறாரு, இது ஏன் தண்டனை எனக்கு தரணும், என்ன தண்டனை தர முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே கோவப்பட்டு மேனேஜர் இதெல்லாம் சொல்றது நீங்க யாரு அப்படின்னு கோவப்படுறாரு. என்ன நினைக்க செய்ய நீ யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு நீ என்ன இந்த வங்கியோட உரிமையாளர் நினை அப்படின்னும் இந்த வங்கிக்கு எனக்கு 60% பங்கு இருக்கு அப்படின்னும் அவர் தெரிவிக்கிறாரு. அதனால நான் உன்னை நீக்கிட்டு புதுசா ஒருத்தர் நியமிக்க முடியும்னு சொல்றாரு. ஹர்பல் சிங் அதுவரை அவர் பார்த்ததே இல்ல. அப்பதான் அவருக்கு புரியுது ஹர்பல் சிங் இவரா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வங்கியில் உள்ள அனைவரையும் வர சொல்றாரு. அனைவருமே இவரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. அவரோட 2 சூட்கேஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. இப்ப அந்த வங்கியில் உள்ள அனைத்து ஊழியர்களும் எல்லாருமே ஒரு இடத்துல வர சொல்றாரு. வந்த பிறகு கையில ஒரு சூட்கேஸ் வச்சிருக்காரு. அந்த சூட்கேஸ் வந்து வெளியே வந்திருக்காரு. அதுல மேனேஜருடைய பதவி நீக்க பேப்பரும் பவனுக்கு மேனேஜர் பதவியும் அவர் கொடுத்து பேப்பர் கொடுக்குறாரு. முன்னாள் மேனேஜர் தான் கொடுக்குறாரு. கொடுத்து இங்க வேலை செய்ய விருப்பம் இருந்தா வேலை செய்யுங்க, ஆனா இது மேனேஜர் கிடையாது, சாதாரண ஒரு ஊழியரை வேலை செய்யுங்க, உங்களோட திறமையை நிரூபிங்க, அதுக்கு பிறகு யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுங்க, முக்கியமா உடைய பார்த்து யாரையும் இடப்படாதீங்க, நீங்க எல்லோரிடமும் சமமா நடந்துங்க அப்படின்னும் உங்க கடமையை எப்போதும் சரியா செய்யுங்க அப்படின்னும் அவர் கூறுறாரு. இது சொன்ன உடனே அந்த மேனேஜர் தான் செய்யற அந்த தவறை நினைச்சு வருந்தாரு. அந்த முதியோரிடம் அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. மேலும் அவரிடம் இந்த வங்கியோட கொள்கையை படிக்கலையே அப்படின்னும் இது வந்து பணக்காரர்களுக்கும் ஏழைக்கும் அனைவரையும் ஒரே தராசுல இட போடணும் அப்படின்னும் இந்த வங்கி ஹர்பால் சிங் அவர்களால நிறுவப்பட்டது அப்படின்னும் தெரிவிக்கிறாரு. இந்த ஹர்பால் சிங் வேற யாரும் இல்ல, தான் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த வங்கியில யாருனாலும் தனது அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ண பிறகு அவங்க பணக்காரனா நினைக்கப்படுறாங்க. அனைவரையும் நியாயமா நடத்துவாங்க. ஆனா இந்த நடவடிக்கை எல்லாம் பின்பற்றல அப்படின்னா வங்கி ஊழியர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. மேலும் யாருமே உடைய பார்த்து கணக்கிடாதீங்க, இன்றைய நிமிடத்துக்கு 10,000 கோடி பரிவர்த்தனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் உடனே அங்க உள்ள சங்கீதாவை கூப்பிடுறாரு. மேல அவரிடம் யாராவது வங்கிக்குள்ள வந்தா உடைய பார்த்து மதிப்பிடாத அப்படின்னும் இதுதான் உனக்கு கடைசி வாணிங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்படி நீங்க செய்யறதால வர வாடிக்கையாளர்களுக்கு அதிக அவமானமா இருக்கும். அது அவமானம் தாங்கிக் கொள்ள வேண்டிய சக்தி எல்லோருக்கும் இருக்காது. இப்படி யாரையுமே அவமானப்படுத்தாதீங்க. எல்லோரும் இந்த பூமியில சமமானவங்க. எல்லோருக்கும் ஒரு நேரத்துல வயசாகும். எல்லோருமே ஒரு நேரத்துல வந்து இந்த உலகத்தை விட்டு போயாகணும். அதனால எல்லோருக்கும் ஒரே மாதிரி நீங்க நடந்துக்கணும் அப்படின்னும் ஒத்துழைக்கிறாரு. இதை கேட்ட பிறகு சங்கீதா பாபா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னும் இது போல ஒரு தவறு இனி நடக்காது அப்படின்னும் சொல்றாரு. உடனடியா ஹர்பால் சிங் வங்கியிலிருந்து வெளியேறி விட்டாரு. எல்லோருமே அதிர்ச்சியில விலகாம பார்த்துட்டே இருக்காங்க. முழு மாவட்டமும் இதை பத்தி பேச தொடங்குறாங்க. அதனால பெரும் பரபரப்பு அங்க வந்து ஏற்பட்டது.